அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? திருப்தியாக சாப்பிட்டீங்களா? சரி, சந்தோஷம். சரி, ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. காலையில் நாம் வேதத்தையே தியானித்தோம். என்னென்ன தியானிச்சேன்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல்னா என்ன நினைக்கிறீங்க? கேரக்டர். வெரி குட். தேவனுடைய கேரக்டர். அந்த கேரக்டர் அப்படியே நமக்கு உள்ள வச்சு படைக்கிறார். அப்போ ஆதாமையும் ஏவாளையும் தேவன் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார். அப்போ தேவனுடைய சாயலுங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பரிசுத்தம். பாவங்கிறத கடந்த வாரத்தில் பார்த்தோம். பரிசுத்தம். பரிசுத்தம் என்ன சொல்றோம்? பாவத்தினின்று விடுதலை, தேவனுக்கு அடிமை, பரிசுத்தம். வெரி குட். அடுத்தது என்ன பார்த்தோம்? மரணமும் ஜீவன் நாக்கில் இருக்கு, நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நம்ம இப்போதைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், அதுக்கு யார் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப நம்ம பேசுறது ஒரு நாள் என்ன ஆகாது, வீண் போகாத, நடந்தே தீரும். அதை தடுக்கிறதுக்கு ஒரு வழி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்ன வழி? வசனம் எந்த அளவுக்கு விருத்தி ஆகுதோ அந்த அளவுக்கு இதை என்ன பண்ணிடும், அது மேற்கொண்டுரும். இப்போ நம்ம இது பேசுனதை மேற்கொள்ளணும்னா எது விருத்தி ஆகணும்? வசனம். வசனம்னா உங்களை குறித்து வசனம் என்ன சொல்லுது அதை நம்பணும், அதை அறிக்கை பண்ணும். அல்லாமலும் நம்பிக்கையை அறிக்கையிடு வருகிறது. அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. புரியுதுங்களா? அப்போ நம்ம வார்த்தை என்ன பண்ணும், அதை அறிக்கை பண்ணணும். சரி, ஒரு வார்த்தையோட ஃபர்ஸ்ட் செஷனை முடிச்சோம். என்ன வார்த்தை? ஜீவன். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஒன்று யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன். இப்ப என்ன பிரச்சனை? ஜீவன்னா என்ன? அதாவது தப்போ ரைட்டோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஜீவன் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? உயிர். வெரி குட். உயிர் வேற, ஜீவன்னா என்ன? ஆவி. ஜீவன்னா ஆவி வேற. சுகம். சுகம், ஆரோக்கியம். சரி, வெரி குட். ஜீவன்னா அவங்க புரிஞ்சிருக்க ஆரோக்கியம், சுகம். வேற. அதாவது உங்களுக்கு என்ன தெரியும் அதை மட்டும் சொன்னா போதும். ஆத்துமா. ஜீவன்னா ஆத்துமா. சரி, இப்போ கவனிங்க. நீங்க என்னென்ன நினைச்சீங்களோ அதை இப்போ அந்தந்த இடத்துல நீங்க போட்டு ஃபில் பண்ணணும். வசனத்துல குமாரனை உடையவன். குமாரனா இந்த இடத்துல யாரு? இயேசு. இயேசுவை தான் அங்க குமாரன் சொல்லுது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். யார் உயிர்னு சொன்னது? உயிர். உயிர்னு முதல்ல யோசிப்போம். இயேசுவை உடையவர்கள் எப்படி இருக்காங்க? உயிரோடு இருக்கிறார்கள். குமாரன் இல்லாதவன் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உயிர் இல்லாதவர்கள். ரைட்டா? இப்ப வசனம் தப்பா தெரியுது. அப்ப நம்ம மட்டும்தான் உயிரோடு இருக்கணும், வெளியில இருக்கலாம் செத்து போயிருக்காங்களா? சொல்றது புரியுதா இல்லையா? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்களும் நானும் சொல்ற வேர்டு உயிர் என்பது தவறு. புரியுதா? சொல்ற புரியுதா? அப்ப நீங்க மட்டும்தான், நீங்கள் நானும் தான் உயிரோடு இருக்கிறோம். வெளியில இயேசு இல்லாத ஆள்லாம் செத்து போயிட்டாங்களா? அப்ப அவனும் உயிரோடு தானே இருக்காங்க. அப்ப இந்த அர்த்தம் இதுக்கு கிடையாது. சுகம். குமாரனை உடையவன் இயேசு உடையவங்க சுகமா இருக்கிறாங்க. இயேசு இல்லாதவங்களாம் வியாதியா இருக்கிறாங்களா? சபைக்குள்ளதான் நிறைய வியாதியஸ்தர் இருக்காங்க.
அப்ப சுகம் என்பது தவறு. வேற என்ன சொன்னீங்க? ஆவி. இயேசுவை உடையவன் ஆவி உடையவங்களா இருக்கிறாங்க. இயேசு இல்லாதவங்க ஆவி இல்லாதவங்க இருக்காங்க. ஆவி இல்லாமல் இருக்காங்களா? வெளில நல்லா தானே இருக்காங்க. அப்ப ஜீவனுங்கிறது ஆவியும் இல்லை, ஆத்மா. வெரி குட். இயேசு உடையவங்களுக்கு மட்டும்தான் ஆத்மா இருக்கு. இயேசு இல்லாத ஆளுக்கெல்லாம் ஆத்மாவே இல்லை. அப்ப அதுவும் ஆத்மாங்கிறதும் இல்லை. சுவாசம். இயேசு உடையவங்க மட்டும்தான் சுவாசிப்பாங்க, மற்ற யாரும் சுவாசிக்க மாட்டாங்க. அப்ப சுவாசமுங்க தப்பு. இப்ப புரியுதா? ஆனா அந்த ஜீவன்கிற வார்த்தை வசனத்துல வருது. அப்ப நீங்களும் நானும் இதுவரைக்கும் சிந்தித்து கொண்டிருக்கிற எதுவுமே அது கிடையாது. புரியுதா? இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் அதுல போட்டு பார்த்தா வசனம் என்ன இது செட் ஆக மாட்டுது. அப்ப ஜீவனுங்கிறது உயிர் இல்லை, ஜீவனுங்கிறது சுகம் இல்லை, ஜீவனுங்கிறது ஆவி இல்லை, ஜீவனுங்கிறது ஆத்மா இல்லை, ஜீவனுங்கிறது சுவாசம் இல்லை. அப்ப ஜீவன்னா என்னதான்? மரணமும் ஜீவனும் நாக்கில் இருக்குன்றாரு. சரி, அந்த ஜீவனுங்கிறது வேற, அதை விட்டுருவோம். அந்த ஜீவனுங்கிறது வேற, இது வேற. இப்ப இந்த ஜீவனுங்கிறது என்ன அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய மகத்துவமான ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப இது கண்டிப்பா கிடையாது நீங்க சொன்ன இது. அப்ப ஜீவனுங்கிறது வேற ஏதோ ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜீவனுங்கிறது கண்டிப்பா உயிர். ஆனா இடத்துக்கு இடம் மாறுபடும். இடத்துக்கு இடம் நீங்க சொன்ன வார்த்தை சில இடத்துல வரும். இயேசு ஜீவனை விட்டார். இயேசு அப்பனா அந்த இடத்துல ஜீவன் என்ன? உயிர். புரியுதுங்களா? ஜீவன் பிரிந்தது அப்படின்னா என்ன? உயிர். அப்ப அந்த இடத்துக்கு இடம் மாறும். ஆனா நம்ம அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி வரும். அப்ப எந்த இடத்துல இந்த வார்த்தை செட் ஆகும், இது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம தான் என்ன பண்ணணும்? புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம பொதுவாக ஜீவன்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அந்த ஜீவன்கிறது என்ன? ஓகேவா? நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டே இருப்போம் ஜீவன் ஜீவன். ஆனால் ஒரே கான்செப்டில் உயிர் உயிர் உயிர்னே கான்செப்ட் பண்ணுவோம். இயேசு மட்டும்தான் உயிரா? நானே வழி, நானே சத்திய, நானே உயிர். அப்போ அந்த இடத்துல வேற ஏதோ ஒன்று இடிக்கிறாப்புல இருக்கு. ரைட். இப்போ கவனிங்க, இந்த ஜீவனுங்கிறதுக்கு எபிரேய பதம், கிரேக்க பதம். எபிரேய பதம் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. KAI, காய். இந்த வேர்டை எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. எசேக்கியா அண்ணனுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவார். இப்போ கூட மே மாதம் இந்த கூட்டம் வச்சிருக்கார். ஜோயி, ZOE. நல்லா கவனிங்க. எபிரேய பதம் என்னது? காய், KAI, காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜீவன்கிறதுக்கு காய். இதையே கிரேக்க பதம் ஜோயி, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஜோயி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கவனிங்க, இந்த ஜீவன்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ற இந்த ரெண்டு வார்த்தையினுடைய ஜுவாலஜி சொல்றாங்களே. இப்ப கவனிங்க, ஜோயி, இந்த காய் அப்படின்னா என்ன நம்ம அர்த்தம்? இந்த ஜோயி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிக்கணும். என்ன அர்த்தம்னா, காட் கைண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு அர்த்தம். காய் அல்லது ஜோயி அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவனை போன்ற வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். என்னது? காட் கைண்ட் ஆஃப் லைஃப் அல்லது தெய்வீக வாழ்க்கை, தேவனை போன்ற வாழ்க்கை அல்லது என்னது? ஜோயி அப்படின்னா என்ன அர்த்தம்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப்னு அர்த்தம். இந்த கிரேக்க பதத்தினுடைய அர்த்தம், ஜோயினுடைய அர்த்தம் என்னது? காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவனை போன்ற வாழ்க்கை அல்லது தெய்வீக வாழ்க்கைன்னு அர்த்தம். காய் அப்படின்னது தேவனை போன்ற வாழ்க்கை அல்லது தெய்வீக வாழ்க்கை. இப்போ நல்லா கவனிங்களா,
நான் இப்போ சொல்கிறேன், அதை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்லணும். ஒரு ஆள்கிட்ட வீடு இருக்குது, பங்களா இருக்குது, கொல்லை இருக்குது, தோட்டம் இருக்குது, வயல் இருக்குது, கார் இருக்குது, வேறு எஸ்டேட்டு இருக்குது, பிளாட்டு நிறைய இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணும். சொல்லுங்கள். ஆசீர்வாதம். சரி, வேற? சொத்து. வெரி குட். இதை எல்லாத்தையும் ஒரே வேர்டில் சொன்னால் சொத்து அல்லது ஆஸ்தி. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேர்டில் சொன்னால் என்ன சொல்லலாம்? சொத்து அல்லது ஆஸ்தி. புரியுங்களா? இது எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம். அதுபோல தேவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஜோயி ஜீவன். இப்போ ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொத்து ஆஸ்தின்னு சொல்கிறோம். அதுபோல தேவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஜீவன் சொல்லணும். காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தெய்வீக வாழ்க்கை. இந்த தெய்வீகமான வாழ்க்கை. இப்போ கவனிங்க, தேவன் போன்ற வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை, தேவனிடமிருந்து வரும் வாழ்க்கை அல்லது நித்திய ஜீவன், இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன ஒரே வார்த்தையில் சொல்கிறான். இப்போ தேவனை போன்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் வேத ஆதாரத்தோடையும் பார்த்துட்டு நம்ம முடியும். தேவனை போன்ற ஒரு வாழ்க்கை. இப்போ கவனிங்களேன், இதுக்கு நம்ம ஆதாரமாக இந்த தேவனை ஜீவன் அப்படின்றத இன்னொரு காரியத்தையும் சொல்கிறோம்னா, நான் ஒரு வசனத்தை சொல்கிறேன். சீசர்கள் ஏசப்பாட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏசப்பா என்ன சொன்னார் பதில்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா = எஸ். அதானே? ஏச பார்த்தீங்கன்னா யாரை பார்த்ததா அர்த்தம்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ நீ என்ன பார்த்துட்டீல, நான் என்னை போல தான் அவர் இருப்பார். அதான் என்னுடைய அர்த்தம். அப்படியா? அதான அர்த்தம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்போ ஜீவன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ அதுக்கான எபிரேய கிரேக்க வார்த்தை பார்த்தா என்னது? காய் ஜோயி. இது வார்த்தையின் அடிப்படையில் நம்ம அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கிறோம். ஆனால் வேத ஆதாரம் நமக்கு தேவை இல்லையா? வேத ஆதாரம் தேவை இல்லையா? அதனால வேத ஆதாரத்தோட நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடா ஜீவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கான காரணம் என்ன? நான் இப்போ உயிர் சில இது போல வார்த்தை வந்தது, இந்த 1:12 5:12 என்ன இது எப்படின்னு பட்டப்போ, ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை யாருமே வரல, உபவாச ஜெபம். நானும் மனைவியும் சர்ச்சில் உட்காந்து அன்னைக்கு 8ஆம் தேதி, வியாழக்கிழமை 8ஆம் தேதி. அப்போ இன்னைக்கு 8வது நீதிமொழிகளை படிப்போம் அப்படின்னு படித்தா ஜீவன் என்றால் என்னங்கிற எனக்கு ஆன்சர் அதில் தான் கிடச்சிது. அதனால் இன்னைக்கு நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கடன்னு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியம் இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. நீதிமொழிகள் 8 எடுத்துவோம். நான் சொல்ல சரி, நீதிமொழி 8ஆம் அதிகாரம் வாசிப்போம் 1 ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ? ஓகே, நல்லா கவனிங்க. என்னது? ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ? போதும். ஞானம் இந்த நல்லா கவனிக்கணும். இந்த அதிகாரத்தில் என்னன்னா யார் பேசுறாங்கிறத மட்டும் நாங்கள் கவனிக்க போறோம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. இப்ப இந்த அதிகாரத்தை யார் கூப்பிடுறது? ஞானம் கூப்பிடுது. என்ன கூப்பிடுது? கடன்னு வாசிங்க. புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ? இப்ப ஞானமும் கூப்பிடுது, புத்தியும் சத்தம் போடுது. இப்ப ஞானம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, இதுக்கான டெஃபனிஷனை பார்த்துக்க போறோம். ஏன் கவனிங்க, ஒரு பாயிண்ட்டுக்குள்ள போய் அடுத்தடுத்தது கிளியர் போயிட்டே இருக்கும். அதனால நீங்க தான் என்ன பண்ணணும், டக்குன்னு புரிஞ்சுக்கணும். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இப்போ 8ஆம் அதிகாரம் ஒரு 2-3 வசனத்தை படிச்சிருவோம். அதுக்கப்புறம் ஞானம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்னன்னு சொல்லிடுறேன். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தம் இடுகிறது இல்லையோ, அது வழி அருகே உள்ள
அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சாந்திகளிலும் நார் சந்துகளிலும் நிற்கிறது. நிற்கிறது. எது? ஞானம். ஞானம். நல்லா கவனிங்க. ஞானம் என்ன பண்ணுது? 4 சந்தில நின்னுகிட்டு கூப்பிடுது. ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட். அது ஊர் வாசல்களில் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடகங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன். உங்களை யாரு கூப்பிடுறது? ஞானம். இந்த ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுது. என் சத்தம் மணிபுத்திரருக்கு தொடிக்கும். பேதைகளே விவேகமடையுங்கள். மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். எது சொல்லுது? ஞானம் சொல்லுது. புரியுதா? ஞானம் சொல்லுது. என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். நல்லா கவனிக்கணும். 6வது வசனம். இப்ப இந்த ஞானம் சொல்லுது, என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். உத்தம காரியத்தை வசனிக்கும். இந்த ஞானம் எதை தான் பேசும்? உத்தமத்தை பத்தி தான் பேசும். நல்லா கவனிங்க. ஞானம் அது உதடு வழியா எதை பேசுது? உத்தமத்தை பேசுது. இப்ப இது 6வது வசனம். இது அப்படியே வச்சுக்கோ. இப்ப ஞானம் என்றால் என்னங்கிறதுக்கு வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இதை கண்டினியூ பண்றேன். இப்ப நமக்கு பைபிள்ல ஞானம்னு சொல்றோம்ல, ஞானம் என்றால் என்ன? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஞானம் என்றால் என்ன? புத்தி உண்டா? அதாவது உங்களுக்கு தப்போ ரைட்டோ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கிறது மட்டும் சொல்லுங்க. ஞானம் என்றால் இயேசு. இப்ப கவனிங்க, இங்க பதில் சொல்லுங்க. அவங்க இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. ஒரு காரியத்தை பத்தி ஆழமா புரிஞ்சுக்கிறது. சரி, வேற? அறிவா இருக்கிறது. அப்ப அறிவு என்றால் என்ன? இங்க எந்த பக்கம் சொல்லுங்க, ஆண்கள் சொல்லுங்க. ஞானம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப புத்தியா சொல்றாங்க. சரி, நீங்க சொல்லுகிற பதிலை இந்த தெருவுக்கு அந்தாண்ட போய் 4 படிச்சவங்கள்ட்ட சொன்னா அது எடுபடுமா? நான் சொல்ற புரியுதா? இந்த வேர்டை நான் சொல்றது, நீங்க சொன்ன பதில ஒரு தமிழ் பண்டிகிட்ட, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் நீங்க சொன்னா அது கரெக்டா ஏத்துக்குவாங்களா? இப்ப ஐயா சொன்னது போல ஞானம் இயேசு அப்படின்னு வெளியே சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நீங்க சொல்றது ஸ்பிரிச்சுவல், நீங்க சொல்றது ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றீங்க. நான் இப்ப ஆவிக்குரிய அர்த்தத்தை கேட்கவே இல்லை. சிலவங்க என்ன சொல்லுவாங்க, ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானம். இது ஸ்பிரிச்சுவலா பைபிள்ல ஆவிக்குரிய ரீதியா சொல்றது. நான் கேட்கறது பொதுவா ஞானம், எழுத்தின்படி, இந்த உலகத்தின்படி ஞானம் அப்படின்னா என்னன்னு கேட்கிறேன். திறமை. அப்ப திறமைனா என்ன? தெளிவான வார்த்தை பிளஸ் யோசனை, 2 சேரும்போது ஞானம் வந்துடுது. புது கண்டுபிடிப்பு. ரைட், சரி, ஓகே. நேரம் கிடையாது, நானே சொல்லிடுறேன். பைபிள் சொல்லுது, முதியோரிடத்தில் ஞானம் உள்ளது. முதியோரிடத்துல ஞானம் இருக்கு. உங்க தாத்தாவோட தாத்தா இளமையா முதியோரா? அப்ப அவர்கிட்ட ஞானம் இருக்குன்னு இருக்கு. அவர் எந்த காலேஜுக்கு போய் எந்த படிச்சு என்ன பண்ணாரு? எப்படி ஞானம் வந்தது? நல்லா கவனிங்க. முதியோரிடத்தில் ஞானம் இருக்கு அப்படின்றப்ப அப்ப ஞானன்றது வேற ஏதோ ஒன்று பத்தி பேசுதுன்னு சொல்றது. சிலவங்க சொல்லுவாங்க, ரொம்ப படிச்ச பட்டதாரிகிட்ட தான் ஞானம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட துறையில மட்டும்தான் அறிவு இருக்கும். இப்ப கம்ப்யூட்டர் பத்தி கம்ப்யூட்டர்ல அக்கு வேற ஆணி வேற பேசுவாரு, விவசாயத்தை பத்தி கேட்டா ஒன்றும் தெரியாது. அவர் அந்த துறையில டாப்ல இருப்பாரு. நான் இதை பத்தி ஒரு டீச்சிங்க்கு போயிட்டு இருக்கிறேன். அப்ப ஒரு இடத்துல டீச் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை நான் அங்கே டீச் பண்ணுறப்ப அதில் 2 வார்த்தை இருக்குன்னா, ஞானம் என்றால் என்ன அப்படின்னா என்னன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க.
அடுத்தது 7வது பாயிண்ட்ல வருது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவின்னு இருக்கு. ஞானத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கு, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு அருளும் ஆவின்னு இருக்கு. அப்ப ஞானங்கிற வேற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறது வேறன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இது என்னடா இது வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்குது கிடையாது அப்படின்ட்டு உட்காந்து சர்ச் பண்ணி ஒரு 2 மணி நேரம் உட்காந்து அவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சு ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சேன். அது இன்னும் வரைக்கும் மைண்டுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகிட்டு. இப்போ கவனிங்க, ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் சொல்லலை, நீங்கள் நெட்டில் போய் அடிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த உலகம் அங்கீகரித்து சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதனால தைரியமாக பேசுவேன். இப்போ ஞானம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அறிவு. நல்லா கவனிக்கணும், அதோட முடிச்சு கிடையாது. அனுபவம், அடுத்தது அறிவு, அனுபவம், ஆழ்ந்த புரிந்து கொள்ளுதல், 3ஐயும் உள்ளடக்கிய ஒன்றுக்கு பேர் தான் ஞானம். நல்லா கவனிங்க, சிலவங்களுக்கு அறிவு மட்டும் இருக்கும். கவனிங்க, சில ஆளுக்கு டீச்சிங் மட்டும்தான் தெரியும், அனுபவம் தெரியாது. ஆனால் இன்ஜினியருக்கு பிளான் மட்டும் தான் போட தெரியும், ஆனால் அது எப்படி சரி செய்யறது தெரியாது. கொத்தனாரு 2த்தையும் கலைச்சி இது பண்ணிவிடுவாங்க. சில ஆளுங்களுக்கு என்னன்னா, அறிவு இருக்கும், அனுபவம் இருக்காது. புரியுதுங்களா? சிலவங்களுக்கு அனுபவம் இருக்கும், ஆனால் புரிந்து கொள்ளுதல் இருக்காது. இப்போ கவனிங்களா, அறிவு, அனுபவம், ஆழ்ந்த புரிந்து கொள்ளுதல், 3ஐயும் உள்ளடக்கிய ஒன்றுக்கு பெயர் தான் ஞானம். இப்போ நல்லா கவனிங்களா, இவங்களுக்கு அறிவும் இருக்கும், அனுபவம் இருக்கும், அதை குறித்து என்ன சொன்னாலும் டக்குன்னு புரிந்து கொள்ளும். இந்த 3ஐயும் அவங்களுக்கு டாப்பில் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்க, நான் இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக 12ஆவதுல என்ன பண்ணேன், பாடம் எடுத்து படித்தேன். ப்ராக்டிக்கலில் 100க்கு 100. இந்த ஒயரை கொண்டு போய் இங்கே டயக்ராம் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த கருப்பு ஒயரை கொண்டு போய் இங்கே வைக்கணும், இந்த சேப்பு ஒயரை கொண்டு இங்கே வைக்கணும். இதை பார்த்தே என்ன பண்ணுவான், முறுக்கி விட்டு லைட் ஏறி வச்சுருவோம். 100 மார்க்குங்க. ஆனால் 12ஆவது முடிச்சு வீட்டுக்கு ஒரு லைட்டு மாட்ட கூட என்னால் தெரியாது. வீட்டுக்கு ஒரு லைட் இன்னைய வரைக்கும் எந்த ஒயரிங் சம்மந்தமாக எதுவுமே தெரியாது. ஆனால் என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் 10th ஃபெயிலு, அவன் எலக்ட்ரீஷியன். அவனுக்கு எது கொடுத்தாலும் சரி, டிவியை அக்கு வேற ஆணி வேற தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சி கோத்து ஓட விட்டுருவான். ரேடியோவை பிரித்து மேய்ஞ்சி அவனுக்கு இன்னைக்கு சோறு போடுறது எது, எலக்ட்ரிக்கல் வேலை. ஆனால் அவன் ஸ்கூலில் அது சம்மந்தம் படித்ததே கிடையாது. ஆனால் இப்போ என்னக்கிட்ட இந்த ஒயரை கொண்டு போய் அங்கே சொருகி அந்த இதை எடுத்து இங்கே சொருகினா இது லைட் ஏறின்னு சொன்னால் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதுனால ஒன்றும் புரியாது. புரியுதுங்களா? அறிவு இருக்கலாம், அனுபவம் இல்லாததுனால என்னால் புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. ஆனால் அவன் ஸ்கூலுக்கு போகலை, ஆனால் அந்த வேலையில் அறிவு இருக்குது, அதில் அனுபவம் இருக்குது. அதை குறித்து எதை சொன்னாலும் சரி, ஃபோன்லேயே இந்த ஒயரை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அந்த நியூட்ரலை கொண்டு வந்து இங்கே வையினா டக்குன்னு புரிஞ்சுக்குவான். ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, அதனால புரிந்து கொள்ளுதல் இருக்குது. அங்கே ஒரு புதிய காரியத்தை அவங்க சாதிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஞானம் என்பது என்னன்னு சொன்னால், அறிவும் அனுபவமும் ஆழ்ந்த புரிந்து கொள்ளுதலை 3ஐயும் உள்ளடக்கிய ஒன்றுக்கு பெயர் தான் ஞானம் அப்படின்னு எது சொல்லுது? நான் சொல்லலை, யான் கண்டுபிடிப்பு கிடையாது. நெட்டில் சைக்காலஜிஸ்ட் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஞானம். புரியுதுங்களா? ஆனால் இதை வெளியில் சொன்னீங்கன்னா எடுபடும். ஸ்பிரிச்சுவலை கொண்டு போய் அங்கே திணிக்கக்கூடாது. ஞானம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம்னு சொன்னால் அங்கே எடுபடாது. அங்கே என்ன சொல்லணும்? அப்போ சில இடங்களில் ஆவிக்குரிய ரீதியில் சொல்லப்பட்டிருக்கும், சில இடங்களில் உலக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு ஏசாயா 11 சொல்லப்பட்டிருக்கு, ஞானத்தை அருளும் ஆவியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்கு பயத்தை அருளும் ஆவிங்கிறது என்னது? ஞானம். ஞானத்தை அருளும் ஆவிங்கிறது என்ன? வெளியில சொல்றது. புரியுதா?
புரியுதா புரியலையா? அல்லேலூயா. சரி, ஓகே, நம்ம அதுக்கு இங்க பாடத்துக்குள்ள போயிடும். அப்ப ஞானம் சத்தமிடுகிறதுலையோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிச்ச உடனே இந்த ஞானத்தோட வேலையை பாருங்க. அது சொல்லுது, என் உதடு எதை தான் பேசும்? உத்தமத்தை தான் பேசும். என் உதடு உத்தம. ஸ்பீட வாசிங்க, கடகடன்னு வாசிச்சிருங்க. 7வது வசனம். என் வாய் சத்தியத்தை விளம்பும். சத்தியத்தை தான் விளம்பும், சத்தியத்தை தான் பேசும். ஆகாமியம் என் உதடுகள் அருவருப்பானது. ஆகாமியம், ஆகாமியம்னா என்ன தெரியுங்களா? பொல்லாப்பு, பொல்லாங்கான காரியம். இந்த ஞானத்துக்கு பொல்லாப்புனா ஆகவே ஆகாது, பொல்லாத காரியத்தில் ஈடுபடவே ஈடுபடாது இந்த ஞானம். இப்ப இந்த ஞானம்னா என்னங்கிறத இன்னும் நமக்கு விளங்கல. இது யாரு அப்படின்றத பிறகு கவனிப்போம். புரியுதுங்களா சொல்றது? இந்த ஞானம் சொல்லுது, நான் உத்தமத்தை தான் பேசுவேன், சத்தியத்தை தான் பேசுவேன், பொல்லாப்பு எனக்கு ஆகவே ஆகாது. 8வது வசனம். என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரண்டும் விபரீதமும் இல்லை. நல்லா கவனிங்க. நீதியானவைகள், அவைகளின் புரட்டும் விபரீதமும் இல்லையா? விபரீதமும் இல்லை. புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளில் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தையும் பெற்றவர்களுக்கு யதார்த்தமாய் இருக்கிறது. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியை, பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். 12வது வசனம். ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி. நல்லா கவனிங்க. ஞானமாகிய நான். இப்ப இந்த ஞானம் சொல்லுது பாருங்க, ஞானமாகிய நான். இப்ப ஞானம் தான் பேசுது. ஞானமாகிய நான் விவேகத்துடன் பேசுவேன். இது எப்படிதான் பேசுவோம்? விவேகமா தான் பேசும். இப்ப கேள்வி என்ன? விவேகம் என்றால் என்ன? விவேகம்னா என்ன? எல்லாம் பைபிள் படிக்கிறோம்ல, இந்த வேர்டு தெரியாமவே நான் படிக்கும்போது ஒண்ணுமே விளங்காது. நம்மளா ஒண்ணு கதை அடிச்சுக்கிட்டு இருப்போம். விவேகம் என்றால் என்ன? என்ன நினைக்கிறோம் நம்ம? சொல்லுங்க. தெரியலையா? விவேகம் என்றால் என்ன? என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும் மட்டும் சொல்லுங்க. கோபம் இல்லாமல் நடப்பது. வெரி குட். வேற அப்பனா என்ன தெரியுமா? இந்த சின்ன சின்ன வேர்டு தான் இந்த மீனிங் தெரியாம படிக்கும்போது நமக்கு ஒண்ணுமே விளங்காது. ஏதோ நம்மளா கதை அடிச்சுட்டு போயிடும். விவேகம் என்றால் என்ன? இப்ப கேள்வி கேட்டு நேரம் இல்லை, அதனால நானே சொல்லிடுறேன். விவேகம் என்பது சரி தவறு அல்லது நல்லது கெட்டது அல்லது நன்மை தீமை ஆகியவற்றை, சரி தவறு நல்லது கெட்டது நன்மை தீமை ஆகியவற்றை தெளிவாக அறிந்து சரி அவைகளில் சரியான முடிவை எடுக்கும் திறன். ஆகியவற்றை தெளிவாக அறிந்து அவைகளில் சரியான முடிவை எடுக்கும் திறன். அதுக்கு பேர் தான் விவேகம். நல்லா கவனிங்க. நல்லது கெட்டது இதுல சரியானதை தேர்ந்தெடுத்து எடுக்கிற ஒரு திறன். சரி தவறு நல்லது கெட்டது நன்மை தீமை ஆகியவற்றை தெளிவாக அறிந்து அவைகளில் சரியான முடிவை எடுக்கும் திறன். சரியான முடிவு எடுக்கணும். அதுக்கு பேர் தான் அது விவேகம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அது அறிவில்லையா? சரியான முடிவு எடுக்கிறது அறிவில்லையா? இது இங்க வந்து ஒரு பாம்பு கிடக்கு, அதை சீண்டுனா அது தீண்டும், அது தீண்டக்கூடாது அப்படின்னு நான் போறேன். எப்ப நம்ம பிள்ளை நம்ம அறிவா நடக்குதுப்பா அப்படின்னு நடத்துவோமா, இல்லை விவேகமா நடக்குதுன்னு எடுத்துக்குவோமா? கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னா போல தானே தெரியுது அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அல்லேலூயா. இப்ப கவனிங்க, விவேகம் என்றால் என்ன அப்படின்னா, நன்மை தீமை நல்லது கெட்டது சரி தவறு இவைகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கிற அந்த சரியான முடிவை எடுத்து அதை தேர்ந்தெடுக்கிற ஒரு திறன் அப்படின்னு சொன்னோம். இப்போ நீங்கள் அறிவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா கவனிங்க. அறிவுக்கும் விவேகத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸை சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. தகவல் தெரிந்திருத்தல் அறிவு. தகவலை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னது? அறிவு.
அந்த தகவலை சரியாக பயன்படுத்துவது விவேகம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். புத்தகங்களில் கற்றுக்கொள்ளுவது அறிவு. புத்தகங்களில் கற்றுக்கொள்ளுவது அறிவு. அந்த கற்றுக்கொண்டதை சரியானதை வாழ்க்கையில செயல்படுத்துவது விவேகம். நிறைய காரியத்தை படிச்சிருப்போம், எல்லாத்தையும் வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியாது. நான் படிச்சது 1000 இருக்கலாம், ஆனா அதுல சரியானதை எடுத்து இங்க ஃபிட் பண்ணி ஓட்டுறான் பார்த்தீங்களா, அதான் விவேகம். புரியுதுங்களா? புரியுதா? ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, நிறைய காரியம் விவேகம் அறிவுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல எதை போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நமக்கு தெரியணும். அப்போ புத்தகங்களை 1000ங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், 1000ங்களை படிச்சிருக்கோம். அதெல்லாம் மண்டையில் இருக்கக்கூடிய அறிவு. அவ்வளோ சரக்குகளையும் நான் இப்போ இந்த ஒரு வேலையை செய்ய போகிறேன், இந்த வேலையில் எதை எடுத்து இந்த 1000த்துக்குள்ளே ஏதோ ஒன்று எடுத்து சரியாக நான் அந்த இடத்துல நான் ஃபிட் பண்ணி ஓட்டுறேன் பார்த்தீங்களா, அதான் விவேகம். ஓகேவா? புரியுதா? அப்போ புத்தகங்களில் அறிந்து கொள்வது அறிவு. அந்த அறிந்தவற்றை சரியான இடத்துல சரியான நேரத்தில் அதை செயல்படுத்துவது என்னது? விவேகம். சரி, நம்ம இதுக்குள்ளே போவோம். விவேகத்துடன் நான் வாசம் பண்ணுகிறேன், அறிவுகளை கண்டடைகிறேன். 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் பெருமை அகந்தையையும் அகந்தை தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். அகந்தை புரட்டுவாய் அவரை வெறுக்கிறேன். ஆலோசனையையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள். ஆலோசனை மெய்ஞானமும். மெய்ஞானம் யாருது? என்னுடையவைகள். என்னுடையதுன்னு யாரு இங்க சொல்றது? ஞானம் சொல்லுது. ஆலோசனையெல்லாம் என்னுடையது, மெய்ஞானம்லாம் என்னுடையது அப்படின்னு ஞானம் சொல்லுது. நானே புத்தி. நானே புத்தி. வல்லமை என்னுடையது. யாரு சொன்னது புத்தி? ஞானம் சொல்லுது நான் தான் புத்திங்குது. நானே புத்தி. புத்தி சொல்லுது நான் தான், ஞானம் சொல்லுது நான் தான் புத்திங்குது. நானே புத்தி, வல்லமை என்னுடையது. வல்லமை ஞானத்துக்கிட்ட என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகின்றார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அப்ப என்னாலதான், ஞானமாகி என்னாலதான் இந்த பூமியில இருக்கிற எல்லாரும் ஆளுகை செய்கிறாங்கன்னு சொல்லுது. புரியுதா? வாசிங்க. என்னை சிநேகிக்கின்றவர்களை, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கின்றேன். நல்லா கவனிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க. அதிகாலையில் என்னை தேடுகின்றவர்களை என்னை கண்டடைவார்கள். நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைவார்கள் அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தரை தேடணும்னா நம்ம எந்த வசனத்தை சொல்றோம்? இந்த வசனத்தை சொல்றோம். அதிகாலையில் தேடுகிறவளை என்னை கண்டடைவார். யார் சொன்ன? ஆண்டவரா சொன்னாரு. யார் சொன்னது? ஞானம் சொல்லுது. ஞானம் சொல்லுது அதிகாலையில என்னை தேடினா என்னை கண்டடைவன்னு ஞானம் சொல்லுது. ஹலோ, புரியுதுங்களா? அது வசனம் அதுதான் சொல்லுது. நீ அதிகாலையில் என்னை தேடினா நீ என்ன கண்டடையலாம். அப்ப இந்த ஞானம்னா என்னையாதான்? இந்த ஞானம் உத்தமத்தை தான் பேசுது, சத்தியத்தை தான் பேசுது, நீதியை தான் பேசுது, புரட்டு விபரீதம் இல்லை, விவேகத்துடன் வாழுது, பெருமை கிடையாது, அகந்தை கிடையாது, ஆலோசனை அதோடையது, மெய்ஞானம் அதோடையது. இந்த ஞானத்திட்ட தான் புத்தி இருக்கு. வல்லமை ஞானத்தோடையது, ஆளுகை செய்குது. நீ சிநேகிச்சினா உன்னை சிநேகிக்கும். இந்த ஞானத்தை நீ சிநேகிச்சினா அது உன்னை சிநேகிக்கும். அதிகாலையில தேடினா நீ இந்த ஞானத்தை கண்டடையலாம். வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருளும். நிலையான பொருள். ஐயா கவனிங்க. நீ அதிகாலையே தேடினா இந்த ஞானத்தை அதுகிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, அதுகிட்ட கனம் இருக்கு. நிலையான பொருள் யாருக்கிட்ட இருக்கு? ஞானத்துக்கிட்ட இருக்கு. அதுதான் 8வது வசனம். வாசிங்க. நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும். 22. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருக்கிறார். ஐயா நல்லா கவனிக்கணும். 22 மிக முக்கியம் சொல்லு பாருங்க. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன். கிரியை என்னது? வானம் உண்டா கடவுது, பூமி உண்டா கடவுன்னு சொன்னார்ல. தன்னுடைய கிரியைகளுக்கு முன்
பூர்வ முதல் என்னை தமது வழியின் சிஸ்டர் தெளிவா படிங்க. ஆதியாக கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடியே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னைனா எது? இந்த ஞானம் சொல்லுது, என்னை ஆதியாக கொண்டிருந்தார். இந்த ஞானம் சொல்லுது உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. புரிந்துங்களா? ஞானம் சொல்லுது ஆதியாக கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம், பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இந்த ஞானம் சொல்லுது நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் இருக்குது. ஐயா கவனிங்க. அப்படியே இந்த ஞானம் எப்படிலாம் மாறி மாறி வருது பாருங்க. தேவன் என்னை ஆதியாக கொண்டிருந்தார், தேவன் என்ன அபிஷேகம் பண்ணினார். ஞானம் சொல்லுது ஆழங்களும் ஜல புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். ஐயா கவனிங்க. நாறு மரம் செடி கொடி இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன்னு எது சொல்லுது? ஜனிப்பிக்கப்பட்டேன். வாசிங்க. ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் 27 இருந்து வாசிங்க. அவர் வானங்களை படைக்கையிலும் வானத்தை படைக்கையிலும் நான் அங்கே இருந்தேன். எது சொல்லுது? ஞானம் சொல்லுது. ஐயா கவனிங்க. ஆண்டவர் திட்டமிட்டார், செயல்படுத்தியவர் யாரு? அல்ல, நம்ம கிளாஸுக்கு அங்க வருவோம். போன கிளாஸுக்கு செயல்படுத்தியவர் யாரு? குமாரன். அப்ப பிதாவுக்கு முன்னாடி இருந்தது யாரு? அங்க இயேசு மட்டும்தான் இருக்கிறார். குமாரன் அது உயிருட்டியவர் பிதா. ஆனா இங்க ஞானம் சொல்லுது நான் தான் அவர் வானத்தை படைக்கல் நான் தான் அங்க இருந்தங்குது. புரியுதா? இந்த ஞானம் நான் தான் அங்க இருந்து. ஆக்சுவலா யார் இருந்தது அங்க? இயேசு இருந்தார். இப்ப புரியுதா? இயேசு அவர் ஐயா சொன்ன பாயிண்ட் கரெக்டா வருது பாருங்க. இயேசு தான் அங்க இருந்தாரு. ஆனா 8ஆம் அதிகாரத்துல சொல்லுது நான் ஞானம் சொல்லு நான் தான் அங்க இருந்தங்குது. ஓகேவா? ரைட், வாசிங்க. அவர் சமுத்திர விலாசத்தை பட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வகையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையிலை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். யார் சொல்றது? ஞானம். அப்படின்னா இது யாரு? யார் இது? சொல்லுங்க. இயேசுதான் இங்க சொல்ல வர்றாரு. ஆனா 1வது வசனம் தான் ஞானம். நான் சத்தியத்தான் பேசுவேன் அதெல்லாம் பேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இங்க அப்படியே சுத்திக்கிட்டு வருது. நான் ஆதியாக இருந்தேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் ஜனிப்பிக்கப்பட்டேன், நான் அவருடைய செல்ல குமாரனா அங்க இருந்தேன் அப்படின்னு ஞானம் சொல்லுது. அப்ப இந்த அதிகாரத்துல ஞானங்கிறது யார சொல்லி வந்துகிட்டு இருக்கு? இயேசுவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ரைட். நான் எதை பத்தி எடுக்கிறேன்? ஜீவன் என்றால் என்னன்னு தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஜீவன்னா என்னன்னு தான் பாக்குறோம். இப்ப இயேசுவை பத்தி பார்த்துக்கணும். தொடர்ந்து வாசிங்க. நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். சரி, ஓகே. 32 வாசிங்க. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடுள்ளது. என்ன 8ஆம் அதிகாரம் 32? பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள். ஐயா கவனிங்க. 8ஆம் அதிகாரத்துல இந்த ஞானம் சொல்லுது, இத்தனை கேரக்டர் சொல்லிட்டு சொல்லுது பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள்ங்குது. எது சொல்லுது? ஞானம் சொல்லுது எனக்கு செவி கொடுங்கள். இந்த இடத்துல ஞானங்கிறது அப்படியே மாறி 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 ஆளு வடிவத்துல வந்துட்டு இல்லையா? மாறி 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 ஆதியாக இருந்தேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஜனிப்பிக்கப்பட்டேன், செல்ல பிள்ளையாய் இருந்தேனுங்கிறது. புரியுதுங்களா? ஆரம்பத்துல ஒரு பொருள் போல இருந்தது, இப்போ ஒரு உருவம் ஆள் மாதிரி வந்துட்டு. இப்ப இந்த ஆளுக்கு பேர் என்ன? இயேசு. அவருடைய அருகே நான் செல்ல பிள்ளையா இருந்தேன். இயேசு. இப்ப இங்க சொல்லுது என் பிள்ளைகளேங்கிறது. ஞானம் சொல்லுது என் பிள்ளைகளே எனக்கு செவிடுங்கள். இப்ப இங்க யார் சொல்றது? இயேசு சொல்றாரு என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள்ன்றார். புரியுதா சொல்றது? ஓகே, வாசிங்க. எனக்கு செவி கொடுங்கள்.
என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியம். ஏன்னா இந்த ஞானம் சொல்லுது, ஞானமாகிய செல்ல பிள்ளையாகிய இயேசு சொல்லுகிறார், என் வழியை காத்து நடக்குங்கள், நீங்க பாக்கியவன். ஓகேவா? இப்பதான் சொல்றேன். 35 படிங்க. இதுதான் என்னை கண்டடைகின்றவன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஜீவனை கண்டடைகிறான். இப்ப கவனிங்க, மேல இங்க ஆரம்பத்துல சொன்னேன், இயேசு சாமி சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்ப நானும் பிதாவும் ஒன்னா இருக்கேன். ஆண்டவரே, பிதாவை எனக்கு காணலே, என்ன பார்த்துட்டீல, பிதாவை பார்த்ததா அது அர்த்தம்டா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்ப நல்லா கவனிங்க, இந்த ஞானம் சொல்லுது, ஞானத்துடைய கேரக்டர் இது, ஞானத்துடைய கேரக்டர் இது. இந்த ஞானமாகிய செல்ல பிள்ளை சொல்லுகிறார், என்னை கண்டவன் ஜீவனை கண்டான். என்னை கண்டவன், இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கு வாங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்ப என்னை கண்டவன் அப்படின்னு யார் சொன்னது? ஞானம் சொன்னது. நம்ம தான் இப்போ இயேசுன்னு பேர் வச்சிருக்கோம். ஓகே, ஞானம் இங்கே செல்ல பிள்ளை. இந்த செல்ல பிள்ளை தான் நம்ம இயேசுன்னு சொல்லியிருக்கோம். என்னை கண்டவன் எதை கண்டான்? ஜீவனை கண்டான். கண்டறிகிறோம். புரியுதா? ஏன் கவனிங்க, இப்ப நல்லா கவனிங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்ன பார்த்துட்டீல? பிதாவை பார்த்த அர்த்தம். இப்ப ஞானம் சொன்னது, என்ன பார்த்துட்டீல? நீ ஜீவனை பார்த்ததா. இப்ப என்ன மேட்டர்னா, இந்த ஞானம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப கவனிங்க, இந்த ஞானத்தோடைய கேரக்டர் தான் இத்தனை. ஞானத்தினுடைய கேரக்டர் தான் எத்தனை. இந்த ஞானம் சொல்லுது, உத்தமத்தை தான் பேசும், சத்தியத்தை தான் பேசும், நீதியாக தான் நடக்கும், புரட்டு விபரீதம் இதுகிட்ட கிடையாது, விவேகமாக தான் நடக்கும், பெருமை இதுகிட்ட கிடையாது, அகந்தை இதுகிட்ட கிடையாது, ஆலோசனை கொடுக்கும், நல்ல ஞானத்தை கொடுக்கும், புத்தியா இருக்கும், வல்லமையா இருக்கும், ஆளுகை செய்யும், ஐஸ்வர்யம் இதுகிட்ட இருக்கு, கனம் இதுகிட்ட இருக்கு, நிலையான பொருள் இதுகிட்ட இருக்கு, ஆதியாக இருக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு, ஜனிப்பிக்கப்படுற. நல்லா கவனிங்க, இதை எல்லாத்தையும் பாருங்களேன். இது எல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னா, மனுஷனாகி நம்மள்கிட்ட இல்லை. இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னா தேவன்கிட்ட இருக்கக்கூடியது இல்லையா? உத்தமம், சத்தியம், நீதி, நியாயம், விவேகம், மெய் ஞானம், இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு? தேவனுக்கிட்ட இருக்கு. அப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரே வார்த்தையா சொல்றேன், தெய்வீக வாழ்க்கைன்னு சொல்றேன், அல்லது தேவனுடைய வாழ்க்கைன்னு சொல்றேன். ஓகேவா? அல்லது தேவனுடைய குணம்னு சொல்றேன். ஞானம் ஜீவன் அப்படின்னா காய் அல்லது ஜோயி. ஜோயினா காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவனை போன்ற வாழ்க்கை. இந்த ஞானம் சொல்லுது, என்னை கண்டவன் ஜீவனை கண்டான். அப்ப ஞானத்தோட கேரக்டர் என்னன்னா தேவனை போன்ற வாழ்க்கை. இதெல்லாம் அப்படியே இதை எல்லாத்தையும் ஒரே வேடுல தேவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஜீவன். புரியுதுங்களா? ஒண்ணுகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஆஸ்தி, சொத்து. இப்ப தேவன்கிட்ட இருக்கிற உத்தமம், சத்தியம், நீதி, விவேகம், புத்தி, வல்லமை, ஆளுகை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா புரியுதா? ஜீவன், ஜோய். அப்பனா ஜீவன்கிறது என்னன்னா தேவனை போன்ற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வாழ்க்கை. புரியுதுங்களா? தேவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லாமும் அவர்கிட்ட இருக்கு. அதான் இப்ப சொல்லுங்க, குமாரனை உடையவன், குமாரனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன், குமாரனுடைய கேரக்டர் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். புரியுதா சொல்றது? புரியுதா? லேலுயா, லேலுயா. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜீவனை உடையவர்களாக இருக்கணும். ஜீவனை உடையவர்களாக இருக்கணும். அப்படி இதை ஒரு விதத்தில் சொன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம், தேவனுடைய சாயல் தானே இதெல்லாம். இது எல்லாத்தையும் ஒரு விதத்தில் போனா தேவனுடைய குணம், தேவனுடைய குணம்னு சொல்லலாம், தேவனுடைய தேவ சாயல்னு சொல்லலாம், ஜீவன் சொல்லலாம். அப்ப ஜீவன்கிறது என்னன்னு சொன்னா தேவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்த குணநலத்தையும் சேர்த்து சொல்றது. தேவனுடைய தெய்வீக வாழ்க்கை,
தேவனை போன்ற வாழ்க்கை. அந்த தேவனை போன்ற வாழ்க்கை நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா அதுதான் ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவன். இந்த ஜீவனுங்கிறது சுவாசத்தை இல்ல, இதை சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எல்லாருக்கும் தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? என்ன ராஜா ப்ரோ, தூக்கம் வருதா? சரி, ஓகே. அப்ப தேவனை போன்ற ஒரு வாழ்க்கை தான் என்னது? ஜீவன் அப்படின்னு. இப்ப நம்ம நேரா இதுக்குள்ள வந்துரும். இந்த ஜீவனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் சொல்லிட்டு நம்ம முடிச்சிருவோம். ஆதியாகமத்தின் புத்தகம், எல்லாரும் ஆதியாகமத்தை எடுத்துக்குவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணாலே உருவாக்கி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். ஐயா கவனிங்க, மனுஷன் ஜீவன் சுவாசம் ரெண்டுத்தையும் பிடிச்சிருக்கா? ஜீவ சுவாசத்தை ஊதினார். சுவாசத்தை ஊதல, ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப அங்க ஜீவனையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காரு? தேவன் தன்னுடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினார். தன்னுடைய சாயலை அப்படியே ஊதி அனுப்புறார், ஜீவன் அனுப்புறார். ஜீவனுங்கிறது என்னது? இங்க சொல்லப்பட்ட அவருடைய உங்களுக்கு கேரக்டர், காட் கைண்ட் ஆஃப் லைஃப், அவருடைய நற்குணங்கள், அதுதான் உள்ள அனுப்புறார். சரி, நல்லா கவனிங்க. 7வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். நல்லா கவனிக்கணும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்லா கவனிங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா சில ஆளு தூங்குது. கவனிங்கன்னு சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இப்ப கவனிங்களா, ஆண்டவர் மனுஷனை அப்படியே பொம்மையை படைச்சிட்டாரு. சரி சரி, எல்லாரும் கவனிங்க. என்ன கவனிங்க, அது வெந்நீர் வரும், நீங்க கவனிங்க. இப்ப ஒரு பொம்மை போல அப்படியே செஞ்சு கிடக்கு. இந்த பொம்மை போல செய்யப்பட்ட இந்த மனுஷனுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. இப்ப இவனுக்குள்ள என்ன பண்ணும்? உயிரை என்ன பண்ணும்? கொடுக்கணும். அப்ப என்ன பண்றா? அப்படி குனிஞ்சி தன்னுடைய எல்லா சுவாசத்தை இழுத்து அவனுக்குள்ள அப்படின்னு என்ன பண்றாரு? ஊதுறார். இப்போ ஊதும் போது தன்னுடைய சுவாசத்தை மட்டும் ஆண்டவர் ஊதல, அந்த சுவாசத்தோட தன்னுடைய ஜீவனையும் சேர்த்து, சுவாச காற்றோட சேர்த்து இதையும் சேர்த்து ஊதி விட்டார். தேங்க்யூ. அல்லேலூயா. அப்ப அந்த சுவாசத்தோட சேர்த்து எதையும் ஊதுனாரு? இந்த ஜீவனை சேர்த்து ஊதுறார். அவனுக்குள்ள ஜீவ ஆத்துமா ஆனான். இப்ப நல்லா கவனிக்கணும். அவனுக்குள்ள வெறும் சுவாசம் மட்டும் போயிருந்தா உயிர் மட்டும் போயிருக்கும். புரியுதுங்களா? உயிர் மட்டும். ஆனா என்ன சேர்ந்து போயிருக்கு? ஜீவனும் சேர்ந்து போயிருக்கு, சாயலும் சேர்ந்து போயிருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஜீவன்ங்கிறது என்னது? காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவனை போன்ற வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை, நற்குணங்கள். அவர் உயிரையும் அனுப்புறாரு, அவரோடு கூட அவருடைய சுபாவத்தையும் சேர்த்து ஊதுறார். புரியுதுங்களா? இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் ஜீவனை அனுப்பணும்னா என்ன செய்கிறார்னா ஊதுறார். என்ன பண்றாரு? அப்படின்னு ஊதுறார். அப்படி ஊதும்போது அவனுக்குள்ள என்ன போகுது? ஜீவன் போகுது. அல்லேலூயா. இப்ப அவனுக்குள்ள ஜீவன் போயிட்டு பொம்மையா கடந்தவன் கண்ணை முழிச்சு பார்க்கறான், எழுந்திருச்சு உக்காந்து என்ன பண்றான்? பேசுறான்.
ஜீவ ஆத்துமாவா ஆனான் அப்படின்னு இருக்குல்ல. ஒரு சரணத்தை பாடுங்களா யாராவது, நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ஒரு சரணம் பாடுங்க. இப்ப கவனிங்க, அவர் ஊதின உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து ஜீவ ஆத்துமாவானான் இருக்குல்ல. ஒரு பைபிள்ல எப்படி இருக்குன்னா, அவன் ஸ்பீக்கிங் பீயிங் ஆனான். ஸ்பீக்கிங் பீயிங், பேசக்கூடிய மனுஷன் ஆனான் அப்படின்னு இருக்கு. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவரே, தாவீது தன்னை குறித்து, தன்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பாடின பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, அகிமாயம் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, அகிமாயம் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்துவிட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்துவிட்டனர். ஆனாலும் சோர்ந்து போகவில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போகவில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே, தாங்குகிறீர். என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே, தாங்குகிறீர். என்னை தள்ளாட விட மாட்டீர். சத்தமாய் சொல்லுவோம். கேடகம் நீரே, அகிமாயம் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, அகிமாயம் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, அவர் அந்த பொம்மைக்குள்ள என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சுவாசத்தை அடியிலிருந்து என்ன பண்றாரு, அப்படியே மூச்சு காற்றை இழுத்து அவனுக்குள்ள ஊதும்போது தன்னுடைய ஜீவனையும் அவனுக்குள்ள போக வேண்டிய அந்த சுவாசத்தை சேர்த்து வச்சு ஊதுறாரு. அவன் என்ன பண்றானா, அவன் ஜீவன் பெற்ற ஆத்மாவானான். நல்லா கவனிக்கணும். இப்போ ஜீவன் பெற்ற ஆத்மாவானாங்கிறத, ஜீவ ஆத்மானான்ங்கிறத எப்படி இருக்குன்னா, ஸ்பீக்கிங் பீயிங் அப்படின்னு இருக்கு. பேசக்கூடிய மனுஷனானாம் ஆடுறான், பேசுகிற மனுஷனா இருக்கான். இப்போ என்னன்னா, ஆண்டவர் ஊதிட்டார். ஊதின உடனே என்ன, அவன் எழுந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிக்கணும். எல்லாத்தோடைய ஆசீர்வாதத்தை இப்போ ஒட்டு மொத்தமாக சேர்த்து சொல்ல போகிறேன். அதனால நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவனுக்குள்ள ஜீவனை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு, ஊதுறாரு. என்ன பண்றாரு, ஊதுறார். ஊதினார். ஊதின உடனே அவன் ஜீவன் பெற்று எழுந்திரிச்சு உட்காந்து என்ன பண்றான், பேசுறான். யார்கிட்ட பேசினா,
நல்லா கவனிங்க. ஆதான் ஏவாள் அங்க இருந்தாங்களா? ஏவாள் அங்க இல்ல. அப்ப யாருக்கிட்ட தான் அவன் பேசியிருப்பான்? தேவன்கிட்ட தான் பேசியிருப்பான் இல்லையா? பேசினான். யார்கிட்ட? தேவன்கிட்ட பேசிட்டான். இப்ப நல்லா கவனிங்க, உயிர் ஒரு ஆளுக்கு வரணும், அதோட கூட அவனுக்குள்ள ஜீவன் வரணும். இப்ப ஜீவன் வரணும்னா ஆண்டவர் என்னதான் செஞ்சாரு? சூரியன் உண்டாவதாக, அது உண்டாவதாக, இது உண்டாவதாகன்னு சொன்ன அவரு தண்ணிலிருந்து வந்தவனை இவனுக்குள்ள உயிர் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாகன்னு சொல்லல. அவனுக்குள்ள ஜீவனை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் என்னதான் செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? ஊதினார். அப்படின்னு ஊதினார். அப்ப அதுக்குள்ள அவர்கிட்ட இருந்து அந்த உயிரும் அந்த ஜீவனும் சேர்ந்து அவனுக்குள்ள போயிட்டு எழுந்திரிச்சு உட்காந்து கண்ணை திறந்து பார்த்தா தேவன்கிட்ட பேசுறார். ஓகேங்களா? தேவன்கிட்ட அவர் என்ன பண்றாரு? பேசுறார். இப்ப தேவன்கிட்ட ஊதினார். ஊதின உடனே அவனுக்கு என்ன வந்தது? ஜீவன் வந்தது. ஊதின உடனே அவனுக்குள்ள என்னது? ஜீவாத்மா, ஜீவன் வந்தது. ஜீவன் வந்த பிறகு எழுந்திரிச்சு உட்காந்து பேசுறான். யாருக்கிட்ட? தேவன்கிட்ட. ஓகேவா? இப்ப கவனிங்க, மிக முக்கியமான காரியத்தை சொல்றேன். இப்ப பேசின பிறகு எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறான் ஆண்டவர். அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான காரியத்தை சொல்றேன். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் அவருக்கு ஒரு வேலையை கொடுக்குறார். ஏப்பா, ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு சரி நான் போகிறேன், உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன்னு ஒரு வேலையை கொடுத்தார். என்ன வேலையை கொடுத்தாரு? தோட்டத்தை பண்படுத்தவும் எத்தனாவது வசனம்? மூணாவது பேராகிராஃப்ல மேலே இருந்து ஒரு 2 வசனம் பாருங்க. 2:15. தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஐயா கவனிங்க, ஊதினார், அவனுக்குள்ள என்ன வந்தது? ஜீவன் வந்தது. ஜீவன் வந்தவன என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் பேசுறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிற அவருக்கு இப்ப சொல்றாரு, எப்பா நான் போறேன், உனக்கு இந்த தோட்டத்தை கொடுத்துட்டு போறேன், இந்த தோட்டத்தை பண்படுத்து பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு போனான். நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் அவரை பண்படுத்த சொன்னார். எதை? தோட்டத்தை. நல்லா கவனிங்க. தோட்டத்திற்கு தண்ணீர் பாய என்ன போகுது? எத்தனை ஆறு? 4 ஆறு போகுது. நல்லா கவனிக்கணும். தோட்டத்துக்குள்ள தண்ணி பாய இந்த முடிகொண்ட இது ஆறு பேர் என்ன? அரசலாறு. இந்த அரசலாறு இங்கே நான் ஒரு கண்ணு வைக்கிறேன், ஒரு கொய்யா கண்ணு வைக்கிறேன். இதுக்கு தண்ணி பாய்ச்ச அந்த அரசலாறு அப்படியே திருப்பி இங்கே தண்ணி பாய்ச்ச விடுறேன். அந்த ஆறு அப்படி போதில் ஒரு 50 அடி ஆறை அப்படியே திருப்பி 50 அடி சேர்த்து தண்ணி பாய்ச்ச விடுறேன். கொய்யா மரம் எப்படி இருக்கும்? ஒரே நாளில் அப்படி காய்ச்சி குளிர்ந்து அப்படி ஆயிடுமா? என்ன ஆகும்? துண்டை காணும் துணியை காணும் எங்கே போயிடும். புரியுதுங்களா? அப்போ ஏதேன் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி 4 ஆற்றை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ கவனிங்களா, ஏதேன் தோட்டம், இந்த தோட்டத்துக்கு அவர் என்ன சொல்றாரு? இந்த தோட்டத்தை பண்படுத்து பாதுகாத்துக்கொள். பண்படுத்துறதுன்னா என்ன? கொத்தி அந்த நிலத்தை என்ன பண்ணும்? பதப்படுத்துறது, பராமரிக்க, கொத்தி அந்த கரடு முறையெல்லாம் சமப்படுத்தி தண்ணி பாய்ச்சி அதுதான் பண்படுத்துறது. இப்போ இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாயும்னா கண்டிப்பாக ஆற்றை விட்டு தண்ணி பாய வைக்க முடியாது. ஆற்றை வாய்க்கால் ஆக்கணும். வாய்க்கால் இருந்து சின்ன அப்படி பண்ணால் தானே தண்ணி பாயும். நாங்கள் இதை பண்படுத்தணும். அப்போ நேராக இதை ஆற்றை திறந்து விட்டா தண்ணி போயிட்டே இருக்கும், ஒன்றும் வைக்க முடியாது. ஆறு என்ன ஆகணும்? வாய்க்காலாக பிரியணும். வாய்க்கால் என்ன பிரியணும்? சின்ன ஆறாக பிரியணும், சின்ன வாய்க்காலாக மாறணும்.
அப்பதான் தண்ணி பாஞ்சா போகும். புரியுதுங்களா? இப்ப ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன வேலை கொடுத்தாரு? பண்படுத்துறப்ப கடப்பாறை கொடுத்தாரா? மண்வெட்டி கொடுத்தாரா? எப்படி தண்ணி பாய்க்க முடியும்? புரியுதா? என்னங்க, இந்த இதுக்கு பண்படுத்தணும், தண்ணி பாய்க்கணும். எப்படி பாய்க்கிறது? இது முதல்ல இந்த ஆத்தை நான் என்ன வைக்கணும்? வாய்க்கால் ஆக்கணும். வாய்க்கால இருந்து நான் வேறு பறித்து சின்ன வாய்க்கால மாறணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு இங்கே தான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு நெல் பயிரிட்டு இருக்கேன். அதுக்கு நான் தண்ணி சீராக விடணும், லைட்டாக விடணும். ஆத்தையை திறந்து விட்டா என்ன வருது? போயிடும் தான். இங்கே வயலே இருக்காது இல்லையா? அப்போ தண்ணி சீராக விடணும். அப்போ என்ன, ஆறு சின்ன வாய்க்காலாக மாறணும். அந்த சின்ன வாய்க்கால் இன்னும் சின்ன வாய்க்கால் ஆகி இங்கே தண்ணி மென்மையாக போகணும். இவ்வளோ வேலை இருக்குங்க பண்படுத்துகிற வேலை. பண்படுத்துறதுக்கு போகிறப்ப மண்வெட்டியும் கடப்பாறையும் வேற ஏதாவது கொடுத்துட்டு போனார்னா ஒன்றுமே கொடுத்துட்டு போகல. அப்புறம் எப்படி பண்படுத்துறது? சொல்கிற புரியுதா? எப்படி பண்படுத்தினாருங்கிறதான் இப்போ சொல்ல போகிறேன். தேவன் ஆதாமை எப்படி படைத்தார்? எப்படி படைத்தார்? தேவ சாயலாக படைத்தார். தேவன் எப்படிப்பட்டவர்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் எப்படிப்பட்டவர்? பாயிண்ட் எடுங்க. படைப்பாற்றல் கொண்டவர், படைக்கும் ஆற்றல் கொண்டவர், படைச்சத ஆளுகை செய்கிற ஆற்றல் கொண்ட. அப்ப தன்னிடத்துல என்ன இருந்ததோ அதை அப்படியே ஆதாமுக்குள்ள வச்சு படைச்சார். அதானே படைப்பாற்றல். இப்ப ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை கையில கொடுத்துட்டு இதை பண்படுத்துகின்றார். ஏன் அப்படி சொல்லிட்டு போனா, கடப்பாறை மண்வெட்டிலாம் கொடுக்கலன்னா, எப்பா என்கிட்ட என்ன ஆற்றல் இருக்கோ அதெல்லாம் ஒண்ணுகிட்ட இருக்கு. உன்கிட்ட படைக்கும் ஆற்றல் இருக்கு. வானம் உண்டா கடவுள் நான் சொன்னேன். நீ இந்த ஆறு வாய்க்காலாய் பிரிவதாக அப்படின்னு நீ சொன்னீன்னா அது பிரியும். புரியுதா? படைக்கும் ஆற்றல் யாருக்குள்ள இருக்கு? ஆதாமுக்குள்ள இருக்கு. இப்ப இவர் மண்வெட்டியும் கடப்பாறையும் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. இப்ப சொல்றாரு, இந்த தோட்டத்துக்கு நீ தண்ணி பாய்க்கணும். இதுக்குள்ள நான் ஒரு சின்ன ஒரு பயிர் கண்ணு வச்சிருக்கேன். இதுக்கு தண்ணி பாய்க்கணும்னா நான் ஆத்தில இருந்து தண்ணி கொண்டு வர முடியாது. என்னன்னா இப்ப இந்த ஆத்தை பத்தி சொல்றாரு, இங்க இருந்து ஒரு வாய்க்கால் பிரிவதாக, இந்த மண்ணெல்லாம் அகழுவதாக அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய அதிகாரமும் ஆளுகையும் வல்லமையும் யாருக்குள்ள இருக்கு? ஆதாமுக்குள்ள இருக்கு. இப்ப அந்த அதிகாரத்தோட இவர் சொல்றாரு, அப்படியே மண்ணெல்லாம் பிரியுது, விலகுது. அங்க ஒரு வாய்க்கால் உண்டாகுது. வாய்க்கால் அங்கே இருந்து ஒரு சின்ன ஓடை உண்டாவதாகன்றாரு. அப்படி சின்ன ஓடை வருது, தண்ணி சரளம் உள்ள போயிடுது. புரியுதா? நான் அதான் சொல்றேன், அவர் சிருஷ்டிக்கும் ஆற்றல் படைத்தவர். அப்ப ஆதாம் என்ன சிருஷ்டிச்சாரு, என்ன படைச்சாருன்னு நான் பிறகு சொல்றேன்னு. அவர் படைக்கும் ஆற்றல் கொண்டவர். அந்த படைப்பு ஆற்றலை ஆதாமுக்குள்ள வச்சு படைச்சார். இப்ப நல்லா கவனிங்களா, இது புரியுதா? எப்படி தண்ணி பாய்ச்சிருப்பாருன்னு? எப்படி பாய்ச்சிருப்பாரு? வானம் உண்டா கடவுள் அவர் சொன்னார்ல, உண்டானுச்சுல, அது போல ஆதாம் சொல்ல அங்க நடக்குது. அந்த அத்தனை அதிகாரத்தை வல்லமையும் அவனுக்குள்ள வச்சுதான் படைச்சார். புரியுதுங்களா? இப்ப இவர் சொல்றாரு, தண்ணீர் பாய வழி உண்டாவதாகன்ற உண்டாயிட்டு. இப்ப கவனிங்களா, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. ஜீவன் தேவனை போன்ற வாழ்க்கை, தேவனை போன்ற வாழ்க்கை. தேவன் சொல்ல அது நடக்குது. இப்ப ஆதாமுக்குள்ள சுவாசத்தையும் ஊதுனாரு, தேவனை போன்ற வாழ்க்கையும் சேர்த்து வச்சு ஊதுறாரு. புரியுதா? அப்ப உயிரும் போகுது, ஜீவனும் உள்ள போகுது. இப்ப கவனிங்களா, ஊதினார். எல்லாரும் கவனிக்கணும். ஊதினார் என்ன வந்தது? ஜீவன். ஜீவன் வந்தோடனே என்ன பண்ணாரு? இப்ப கவனிங்க, தேவனோடு பேசுறாரு. மனைவி வரல, மனைவி இன்னும் வரல. இப்ப கவனிங்க, தேவனோடு பேசிவிட்டு இப்ப உலகத்தோடு பேசுறாரு. உலகம் கீழ்ப்படியுது. உலகத்தோடு பேசுறார். நல்லா கவனிங்க.
தேவன் ஊதுறாரு, ஊதுனதுனால அவனுக்குள்ள ஜீவன் வந்து தேவனை போன்ற வாழ்க்கை, தரமுள்ள வாழ்க்கை வருது. அப்படி வர்றதுனால தேவனோடு பேசுறாரு. தேவனோடு பேசி விட்டு இப்ப உலகத்தை பார்த்து பேசுறார், மண்ணை பார்த்து பேச, மண்ணே அகன்று போ, வாய்க்கால் உருவாவதாகன்றாரு. வாய்க்கால் உருவாது சொல்ற புரியுதுங்களா? அப்ப தேவனோடு பேசிவிட்டு உலகத்துக்கு கட்டளை இடுகிறார். உலகம் கீழ்ப்படியுது. புரியுதுங்களா? அப்ப அங்க உலகம் அவருக்கு கீழ்ப்படியுதுங்க, இயற்கை அவருக்கு கீழ்ப்படியுது. அப்படி கீழ்ப்படிஞ்சதுனால தான் அதை என்ன பண்ணாரு? அவர் அதை பண்படுத்தினார், அதை பராமரித்தார். இப்ப கொஞ்ச நாள் அவரு அதை பண்படுத்துறாரு, பராமரிக்கிறாரு. காலங்கள் போகுது. அப்படியே பண்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுக்கிறாரு. பிறகு என்ன ஆயிட்டு, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள அவர்கள் பாவம் செய்தார்கள். இப்ப பாவம் செஞ்ச உடனே அவங்க அந்த தேவ சாயலை, அந்த படைக்கும் மாற்றலை, அந்த தேவ சுபாவத்தை, அந்த ஜீவனை இழந்தார். நல்ல கவனிங்க, இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவனை படைக்கும் போது ஊதும் போது எதை வச்சு ஊதினாரு? சுவாசத்தையும் ஜீவனையும் வச்சு ஊதினாரு இல்லையா? ரெண்டு உள்ள போயிட்டு இவன் பாவம் செஞ்சோன உயிர் மட்டும் இருக்கு, ஜீவன் போயிட்டு. நல்லா கவனிக்கணும். என்னைக்கு இவன் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செஞ்சாரோ அவனுக்குள்ள என்னதான் இருக்கு? அந்த சுவாசம் மட்டும் இருக்கு, ஜீவன் வெளியில போயிட்டு. ஜீவன் என்ன? தேவனை போன்ற ஒரு வாழ்க்கை, அந்த படைப்பாற்றல் போயிட்டு, அந்த தேவனுடைய குணங்கள் போயிட்டு, அந்த வல்லமை போயிட்டு, அந்த அதிகாரம் போயிட்டு, எல்லாம் போயிட்டு. அவனால இப்ப எதையும், இப்ப கடப்பாறை எடுத்துட்டு குத்தினாலும் ஒரு மண்ணு நவர மாட்டேது. ஜீவன் இருக்கும்போது, வல்லமை இருக்கும்போது நடந்தது. இப்ப போயிட்டு பாவம் செஞ்ச உடனே அவனுக்குள்ள இருந்த ஜீவன் போயிட்டு என்ன ஆயிட்டு, அங்க சுவாசம் மட்டும் அவருக்குள்ள இருக்கு. தேவனை போன்ற அந்த வாழ்க்கையை அவர் இழந்துட்டார். இழந்த உடனே காலம் முழுவதும் கண்ணீர், வேதனை, கவலை. ஆண்டவர் பிடிச்சி வெளியில தள்ளிட்டார். அவரை மீட்பதற்காக தான் ஆண்டவர் சபையை, ஆண்டவர் அங்க ரட்சிப்பை அங்க கொடுத்தார். வர நாட்கள்ல ரட்சிப்பு, சபை இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்றத அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். இப்போ மனுஷன் பாவம் செஞ்சதுனால அவனை அப்படியே கைவிட ஆண்டவருக்கு மனசு இல்லை. ஆகையினால அங்கே ஒரு மீட்பின் திட்டத்தை அங்கே உருவாக்குறார். ஒரு ஆட்டை பலியிட்டு அவனுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கி அவனுடைய நிர்வாணத்தை மூடுறார். அது பெரிய மேட்ரு, அது வர்ற கிளாஸில் பார்ப்போம். இப்போ இவன் பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சதுனால ஜீவன் போயிட்டு, தேவனை போன்ற வாழ்க்கை அவனை விட்டு போயிட்டு, அதிகாரம் போயிட்டு, அந்தஸ்து போயிட்டு, பரிசுத்தம் போயிட்டு, எல்லாம் போயிட்டு, உயிர் மட்டும் இருக்கு. காலங்கள் ஓடுது. ஆண்டவர் பார்த்தார், இவனை என்னுடைய சாயல்ல, என்னுடைய ரூபத்தில், என்னுடைய படைப்பாற்றலை வச்சு படைச்சேன். ஆனா இவன் இப்படி இழந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். வருத்தப்பட்டு அவனை மறுபடியும் தன்னுடைய ஸ்தானத்தில் நிப்பாட்டுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக இந்த பூமிக்கு வருகிறார். பூமிக்கு 4000 வருஷம் கழிச்சு அவர் இந்த பூமிக்கு வருகிறார். நல்லா கவனிங்க. வர நாட்களில் இயேசுவை பற்றியும் சுவிசேஷ பற்றியும் பிறகு படிப்போம். இப்போ இதுக்கு தேவையானது மட்டும் சொல்கிறேன். இயேசு இந்த பூமிக்கு வந்து 33 வருஷம் இந்த உலகத்தில் அவர் வாழுகிறார். வாழ்ந்து அவர் என்ன பண்ணுறாரு? மரிக்கிறார். அவர் உயிர் தெழுகிறார். இப்போ நல்லா கவனிங்க. அவர் உயிர் தெழுவதற்கு போகிறதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு செயல் நல்லா கவனிங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவன் வரணும்னா அவர் என்னதான் செய்வார்? ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவன் வரணும்னா ஊதுவார், ஊதுவார். இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறார்னா, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறிட்டாங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வருகிறார். வந்து தன்னுடைய சுவிசேஷத்தினால 12 சீசர்களை அவர் தெரிந்து கொள்கிறார். அதன் வழியாக அது பெருகுது. 500 அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் மரித்து உயிர் தெள போகிறார். அதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச செயல் என்னன்னு சொன்னா, வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
யோவான் 10:10. திருடன் திருடவும் வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இப்ப நல்லா கவனிங்க, ஏசாமி இந்த பூமிக்கு எதற்கு வந்த அப்படின்னு சொல்றாரு. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் வந்தான், நானோ ஜீவன் உண்டாயிருக்க. ஜீவன்னா என்ன? தேவனை போன்ற வாழ்க்கை நமக்கு உண்டாகி அது பரிபூரணம் அடைவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். புரியுதுங்களா? ஜீவன். ஏன்னா அந்த தேவனை போன்ற வாழ்க்கையை ஆதாம் இழந்ததுனால அவனுடைய சந்ததி வாழையடி வாழையாக எல்லாருமே தேவனை போன்ற வாழ்க்கையை இழந்துட்டாங்க. யாருமே பண்ண முடியல. ஆகினால இயேசு அவர்கள் மறுபடியும் அந்த நிலைக்கு வரணும்னு வந்தாரு. தான் வந்த நோக்கத்தை சொல்றாரு. மனுக்குலத்தில் எல்லாரும் ஜீவன் பெற்றவர்களா வாழணும். என்ன ஜீவன்னா? தேவனை போன்ற ஒரு வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை வாழணும். அதுல பரிபூரணம் அடையணும், பரிசுத்தத்துல பரிபூரணம், இயேசுவை போல வளரணுமா. நீங்க எபேசியர் 4:12 பார்த்தீங்கன்னா சொல்லுவார், 5 ஊழியத்தை பற்றி சொல்லுவார். அப்போ கிறிஸ்து அடைந்த வளர்ச்சிக்கு தக்கதாக பூரண வளர்ச்சி அடைவதற்காக சபையை உண்டாக்கினா, அப்போஸ்தலர் உண்டாக்கினா அப்படின்னு சொல்கிறார். அப்போ சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரும் ஜீவன் பெற்றவராக இருக்கணும். அந்த ஜீவன்ங்கிற, அந்த பரிசுத்தம் என்கிற, அந்த அன்பு என்கிற, அந்த மன்னிப்பு என்கிற அந்த தேவனுடைய சுபாவம் வளர்ச்சி அடையணும். எது வரைக்கும்? இயேசு எந்த அளவுக்கு வளர்ந்திருந்தாரோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பரிபூரணம் அடைவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். புரியுதுங்களா? 1:4 படிங்க. யோவான் 1:4. நம் டைம் ஆகிட்டு நான் முடிச்சிடறேன், கொஞ்சம் ஸ்பீடாக வாசிச்சிருங்க. அவருக்குள், இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன், அந்த சுபாவம் நமக்கு என்ன இருக்கு? ஒளியா இருக்கு அப்படின்ற. அல்லேலூயா. 20:20 வாசிங்க. 20:20 யோவான் 20:20. அப்ப கவனிங்க, ஆண்டவர் அவர் உயிர் தெழுவதற்கு முன்பதாக, நல்லா கவனிங்களா, அவர் சொல்றாரு, நான் இப்ப மரணிக்க போகிறேன். நல்லா கவனிங்க, நான் இப்ப இந்த உலகத்துக்கு வந்தேன், நான் மரணம் அடைய போகிறேன். ஆனாலும் நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீசர்களை பார்த்து அவர் ஊதினார். அந்த அந்த வேடை வந்து எத்தனாவது வசனம் கண்டுபிடிக்குமா? 22. வாசிங்க. ஊதி. போதும். நல்லா கவனிங்க. முற்பிதாக்கள் காலத்துல பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல ஒருவனுக்குள்ள ஜீவன் வரணும்னா என்ன பண்ணாரு? ஊதினார். ஊதினார். நல்லா கவனிங்க. இப்ப எல்லாருமே பாவம் செஞ்சதுனால, இப்ப கவனிங்க, இயேசு என்னுடைய ஜீவனை, என்னுடைய வாழ்க்கைய ஒருவனுக்குள்ள வரணுங்கிறதுக்காக அவர் பரமேறுவதற்கு முன்பதாக என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சீசர்களை பார்த்து என்ன பண்றார்? ஊதினார். ஆனா ஊதினார்னோன்னு இங்க உடனே ஜீவன் வந்தது. ஆனா இங்க வரல, உடனே வரல. ஏன்னா இன்னும் அவர் மேல போகல. நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன்னு. இப்ப என்ன பண்ணார்னா, அவர் ஊதினார். கொஞ்ச நாள் கழிச்சு மேலே இருந்து ஒரு ஜீவ காற்று, ஒரு ஜீவ காற்று அப்படியே மேலே இருந்து கீழே இறங்கி வருது. புரியுதா? அவர் தான் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஊதினார். ஊதினதுனால மேலிருந்து ஒரு ஜீவ காற்று, புரியுதுங்களா,
ஊதும் பொழுது இயேசு பிதாவின்ட்ட இருந்து ஒரு சுவாச காற்று மனுஷனுக்குள்ள போனுச்சு, அவன் ஜீவாத்மானான். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஊதினார் சீசரிடம். அப்பொழுது மேலே இருந்து பரிசுத்த ஆவியானவர், ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் அவர் என்ன பண்றாரு? வருகிறார். அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க? ஜீவன் பெறுகிறார்கள். சொல்ற புரியுதுங்களா? அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில கேரக்டர் சுத்தமா மகா மோசமா இருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த பிறகு அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே மாறுது. இந்த ஜீவன் தேவனை போன்ற வாழ்க்கை அவங்களுக்குள்ள வந்த பிறகு அவங்க வாழ்க்கையெல்லாம் விடுது. முற்காலத்திலே அப்படின்னு பேதர் ஆரம்பிப்பாரு. 1 பேதுருல பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா முற்காலத்திலே இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படி இருந்தான்னு சொல்லுவார். நீங்கள் இப்போ வீட்டில் போய் வாட்சி பாருங்கள், நேரம் கிடையாது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், முற்காலத்திலே நாங்கள் இப்படி இருந்தோம். ஆனால் தேவன் இயேசு ஊதின பிறகு பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய சுபாவம் ஜீவன் இவங்களுக்குள்ள வந்தது. ஜீவன் வந்த உடனே நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஊதினார். ஊதினதினால மேலே இருந்து என்ன வந்தது? ஜீவ காற்று. அப்போஸ்தலர் 2:2 பார்த்தீங்கன்னா ஜீவ காற்று மேலே இருந்து கீழே வருது. அப்போஸ்தலர் 2:2 படிங்க. நல்லா கவனிங்க, வானத்திலிருந்து ஆண்டவர் ஊதினாரு, அவர் மகிமை அடைஞ்சு மேலே போயிட்டாரு. மேலே போய் அந்த ஆவியானவராகிய தேவனை அனுப்புகிறார். அவர் காற்றாக, ஜீவ காற்றாக அப்படியே உள்ள வருகிறார். புரியுதுங்களா? அவர் ஊதின பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஜீவன் காற்று உள்ள வருது. வந்த பிறகு ஜீவன் அவங்களுக்குள்ள வந்த பிறகு அவர்கள் என்ன பண்ணினார்கள்? பேசினார்கள். ஐயா வாசிங்க. அல்லேலூயா. ஐயா கவனிங்க, தேவன் ஊதினார், அவனுக்குள்ள ஜீவன் வந்தது. ஜீவன் வந்தோடனே யாருக்கிட்ட பேசினா? தேவன்கிட்ட பேசினா. தேவன்கிட்ட பேசிட்டு உலகத்துக்கு கட்டளை இடுகிறார், உலகம் கீழ்ப்படியுது. ஓகேவா? இங்க கவனிங்க, இயேசு உயிர் தெழுந்த பிறகு போறதுக்கு முன்னாடி ஊதினார். அதுக்கப்புறம் அவர் என்ன பரமேறி போகிறார். பரமேறி போன பிறகு மேலே இருந்து அக்கினிமயமான காற்று என்ன பண்ணுது? அப்படியே உள்ள வருது, ஜீவ காற்று வருது. அவங்க சீசர்களுக்குள்ள ஜீவன் வருது. புரியுதுங்களா? காற்றா எப்படி ஊதும் போது இந்த காற்று சுவாசத்தின் வழியாக உள்ள போனாரோ அதுபோல இந்த காற்று வழியாக பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு உள்ளே போகிறார். அவங்களுக்கு தேவனை போன்ற வாழ்க்கை அவங்களுக்கு வருது. புரியுதுங்களா? இப்ப தேவனை போன்ற வாழ்க்கை ஜீவன் அவங்களுக்குள்ள வந்த உடனே அவர்கள் பேச தொடங்கினார்கள். இதுல என்ன பிரச்சனைனா, இவர்கள் சொந்த பாஷையில பேசினார்கள். இங்க புதிய ஏற்பாட்டில் அந்நிய பாஷையில பேசுறாங்க. புரியுதுங்களா? அந்நிய பாஷை பேசிட்டு, ஐயா கவனிங்க, இதை கவனிங்க. ஊதினார், இங்க ஜீவன் இல்ல. பழைய ஏற்பாட்டில் ஊதினார், ஜீவன் வந்தது, பேசினான், உலகத்துக்கு கட்டளையிட்டான், கீழ்ப்படிஞ்சது. இங்க கவனிங்க, இயேசு ஊதினார், பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்து ஜீவன் உள்ள வந்தது. ஜீவன் வந்ததுனால பேசினார்கள். என்ன பேச்சு? அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பேசிட்டு, ஐயா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து கண்டினியூ பண்ணி பாருங்க. சீசர்கள் உலகத்துக்கு கட்டளை இடுறாங்க, உலகம் கீழ்ப்படியுது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்கள் பயங்கரமா நடக்குது. புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனிங்க, இந்த ஹைரார்க்கியில அன்னைக்கு தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோட பேசும் பொழுது அங்க அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது, உலகம் அசைந்தது. இன்றைக்கு அதே நிலைதான். தேவன் ஊதி இருக்கிறார், பரிசுத்தாவியில் வந்திருக்கிறார். அவருடைய கேரக்டர் நமக்குள்ள வரும்போது நாம் தேவனோடு பேசணும். இப்ப உள்ள காரியம் என்னன்னா அந்நிய பாஷை. ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா அந்நிய பாஷையை பத்தி சொல்லுது. அந்நிய பாஷை பேசிவிட்டு அவர்கள் உலகத்துல பேசுறாங்க, உலகத்தை கலக்குறாங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு நாம் தேவனோடு பேசிவிட்டு, நம்ம சொந்த மொழி கிடையாது. என்ன மொழி கிடையாது? இவரு சொந்த மொழியில பேசினாரு. இங்க புதிய ஏற்பாடுல உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பாஷை என்னது? அந்நிய பாஷை. அப்ப தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோடு பேசும்போது உலகத்துல ஒரு அசைவு வருது. அப்ப தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீ தேவனோடு மணிக்கணக்கா எந்த அளவுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு நீ உலகத்தோடு பேசுறியோ அதுக்கு அசையும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ஒரு அசைவை ஆண்டவர் எதுல வச்சிருக்கிறாருன்னா அதுக்குள்ள வச்சிருக்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் எதுல வச்சிருக்கிறார்னா தேவனோடு பேசிட்டு நீ உலகத்துக்கு கட்டளையிடு. நீ தேவனோட பேசிவிட்டு சொல்ற நான் உருப்பட மாட்டேன், நான் உருப்பட மாட்டேன், நான் உருப்பட மாட்டேன் அப்படிதான் சொல்றது. மண்ணி கணக்கா அந்நிய பாஷையில பேசிட்டு நீ உலகத்தை பார்த்து கட்டளணும். உன் தலைவீதியை பார்த்து நீ கட்டளையிடு. உனக்கு விரோதமா எழும்பியிருக்கிற சூழ்நிலை பார்த்து கட்டளையிடு. இந்த மண் அகன்று போவதாக அப்படிதானே சொன்னார் அவரு. வாய்க்கால் உண்டாவதாக அப்படி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டு வச்சிருக்கிறாரு, நீ அந்நிய பாஷையில பல மணி நேரம் பேசு. சொந்த மொழி கிடையாது, இது அந்நிய பாஷை. அதனுடைய வல்லமை ஆண்டு பயங்கரமா வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் கலக்கினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாட்சி பாருங்க. அப்படி மரித்தவன் எழும்புறான். இயேசுடைய நிழல் பட்டு எழுந்ததாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை பைபிள்ல. இயேசுடைய நிழல் பட்டு யாரும் எழுந்தது இருந்திருக்கும், ஆனா எழுத்து வடிவத்தில் நமக்கு இல்லை. ஆனா பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டா போதுன்னு வச்சிருக்கிறாங்க. காரணம், தேவனோடு மணிக்கணக்கா பேசிவிட்டு உலகத்துல நடக்கிறார், அசைவு வருது. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அந்நிய பாஷை பேசியிருப்போம். உங்க பாஸ்ரையா நல்லா பேச வைக்கிறார், சந்தோஷம். ஆனா இதனுடைய ரகசியத்தை புரிஞ்சுங்க. ஏதோ பேச சொல்றாரு, போங்க இப்ப கடப்படன்னு பேசுவோம் அப்படின்னு ஏதோ கடமைக்காக இல்லை. நல்லா இதனுடைய கவனிச்சு பாருங்க. ஆண்டர் ஒருவனுக்குள்ள ஒரு அற்புதம் செய்யணும், ஒரு காரியத்தை செய்யணும், முதல்ல ஊத தான் செய்வார். ஊதுனதுனால ஜீவன் வரும். ஜீவன் வந்தா தேவன்கிட்ட பேசுவான். தேவன்கிட்ட பேசிட்டு உலகத்தோட பேசினா உலகம் அசையும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டர் சொன்னாரு, அவர் பரம்பேதும் போது ஊதினார், ஜீவ காற்றாகிய தேவன் வந்தார், பேசினார். அந்நிய பாஷைகள் சீசர்கள் பேசினார்கள். சீசர்கள் உலகத்தை அசைத்தார்கள். முட்டவன் எழுந்து நடக்கிறான் இல்லையா? முடவன் எழுந்து நடக்கிறான், சப்பானி எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம், நன்மைகள் எதுலன்னு சொன்னா அவருடைய சாயலுக்குள்ள வருகிறோம், அவருடைய ஜீவனுக்குள்ள வருகிறோம். ஜீவன் பெற்ற நாம் அன்பா இருக்கிறோங்க, பரிசுத்தமா வாழ்றங்க. ஆனா பரிசுத்தம் என்கிற இந்த ஜீவன், தேவனுடைய கேரக்டர் எல்லாமே ஜீவன். இதோடு இருக்கிற நாம் அவர்கிட்ட பேசணும். அந்நிய பாஷை கொஞ்சம் நேரம் எடுங்க. அரை மணி நேரம் இருக்கிறது 1 மணி நேரமா மாறட்டும். 1 மணி நேரம் பேசிட்டு உங்களுடைய உருப்பட மாட்டேங்கிற தலைவெளித்த மாத்த மணிக்கணக்காய் உங்களை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைய உங்களை பார்த்தே நீங்கள் கட்டளையிடுங்கள். வசனம் மேற்கொள்ளும். நீங்க உலகத்தை அசைப்பீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, பல மணி நேரம் நான் அந்நிய பாஷை பேசாம நான் ஒருவர்கிட்ட பேசினா என் வார்த்தையில சாரமே இருக்காது. பல மணி நேரம் நான் அந்நிய பாஷை பேசாம நான் பலிபீடத்துல நின்று பிரசங்கம் பண்ணா அதுல சாரமே இருக்காது. ஆனால் பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு நான் சாதாரணமாக பிரசங்கம் இல்லை, சாதாரணமாக மக்கள்கிட்ட பேசினாலும் அதில் பயங்கரமான சாரமும் வல்லமையும் இருக்குன்றது. அல்லேலூயா. ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, அதுக்குள்ள படைக்கும் ஆற்றல் இருக்கு, அசைக்கும் ஆற்றல் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? ஊதப்பட்ட நாம் ஜீவன் பெற்றிருக்கிறோம். ஜீவன் பெற்ற நாம் தேவனோடு பேசணும். எதை பேசணும்? அந்நிய பாஷை. அப்ப நல்லா கவனிங்க. ஜீவன் என்பது தேவனை போன்ற வாழ்க்கை, தெய்வீக வாழ்க்கை, தெய்வீக வல்லமை, தெய்வீக குணம், தெய்வீக அதிகாரம், தெய்வீக ஆளுகை. இது எல்லாமே தான் என்னது? ஜீவன்.
அப்போ அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கு. அந்த வந்ததை நம்ம என்ன பண்ணோம்? தேவனோடு பேசிட்டு உலகத்தோடு பேசணும். தேவனோடு பேசிட்டு, ஏன்னா இதுதான் ஆதாம் செஞ்சது. தேவனோட எழுந்திரிச்சு உட்காந்து ஜீவன் பெற்றுட்டாரு, எழுந்திரிச்சு பேசுறாரு, தேவனோட பேசுற, உலகத்தை பேசுறாரு. ஆனா ஜீவன் போயிட்டு உலகத்திட்ட பேசுறா, ஒன்றும் அசைக்கல. பாவம் வந்தது, ஜீவன் போயிட்டு சுவாசம் பண்ணிருக்கு. இப்ப நமக்குள்ள தேவனுடைய கேரக்டர், மன்னிப்பு, அதிகாரம் இருக்கு. நாம் தேவனோடு பேசிட்டு உலகத்துக்கு கட்டளையிடுங்கள், பிசாசுக்கு கட்டளையிடுங்க. சாதாரண மனுஷன் பிசாசை துரத்துக்கு நான் ஓடுது. ஏன் தெரியுமா? அந்த ஜீவன் இருக்கு. தேவன்கிட்ட பேசிட்டு பிசாசுகிட்ட பேசும்போது பிசாசு ஓடுது. தேவன்கிட்ட பேசிட்டு நோய்க்கு கட்டளையிடுறாங்க, நோய் சுகமாகுது. புரியுதுங்களா? இதான் ரகசியம். பெரிய பெரிய தேவ மனிதர்கள் அற்புத அடையாளங்கள் செய்கிறாங்க. காரணம், மணிக்கணக்காய் அந்நிய பாஷை தேவனோடு பேசிட்டு வியாதியோட பேசுறாங்க, போராட்டத்தோட பேசுறாங்க, பிசாசோட பேசுறாங்க. இதெல்லாம் ஓடுது. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் தேவனோடு பேசிட்டு உலகத்தோட, தேவனோடு 5 நிமிஷம் பேசிட்டு உலகத்தோட 50 நிமிஷம் பேசுறது. அப்படியா? தேவனோடு மணிக்கணக்கா பேசிட்டு உலகத்தோடு ஒரு 5 நிமிஷம் கட்டளையிடுங்க. வார்த்தையில வல்லமை புறப்பட்டு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? இப்ப ஜீவனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜீவனா என்ன? தேவனை போன்ற வாழ்க்கை. அந்த தேவனை போன்ற வாழ்க்கை. தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பா இருக்கிறார், வல்லமையா இருக்கிறார், அதிகாரம் உள்ளவரா இருக்கார், பரிசுத்தம் உள்ளவரா இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொன்னா ஜீவன். புரியுதுங்களா சொல்றது? தேவன் தெய்வீக வாழ்க்கை, காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தெய்வீக வாழ்க்கை. அதான் ஜீவன் பைபிள் சொல்லுது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வாயில திறந்து ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஐயா எல்லாரும் கவனிங்க. அந்த தேவனை போன்ற வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கிறேனா? கொஞ்சம் யோசிங்க. தேவன்கிட்ட பேசிட்டு நான் உலகத்திட்ட பேசுறேனா? என் வாழ்க்கையில இந்த அந்நிய பாஷை தேவனோடு பேசுகிறத நான் ஏதோ கட்டாயத்தின்படியில பேசுறேனா? அதனுடைய இல்லை வேற வழி இல்லாம பேசுறேனா? ஏதோ உளர்றேனா? இல்லை இப்போ இன்னைக்கு புரிஞ்சுங்க, இதாங்க ஹையரார்க்கி. நாம் தேவனோடு பேசிட்டு நோய்களுக்கு கட்டளையிடும்போது, பேய்களுக்கு கட்டளையிடும்போது நமக்குள்ள அந்த ஜீவன் என்கிற வல்லம் இருக்கு, அந்த ஜீவன் என்கிற அதிகாரம் இருக்கு. அது நிச்சயம் கிரியை செய்யும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே, அப்ப அந்த ஜீவன் இல்லாம ஆண்டவரே, நம்ம தேவனை போன்ற வாழ்க்கை வாழ நான்